அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். லேபர் பட இயக்குனர் சத்யபதி மதகத ராஜா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து இன்னைய வரைக்கும் ரிலீஸ் ஆகாமல் இருந்த இந்த திரைப்படம் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம அந்த பிரச்சனைகளுக்கு பேசாமல் விஷாலுடைய நடிப்பை பற்றி பேசணும். சந்தானத்துடைய நடிப்பும் இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கா என்னன்றது தான் இந்த படத்தோட ஹைலைட்டான விஷயம். இந்த படம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் மிக தலை சிறந்த காமெடி படமாக, வித்தியாசமான மிகப்பெரிய கான்செப்டாக அப்போதைக்கு அது ரசிக்கக்கூடிய படமாக இருந்திருக்கும். பட் இப்போவும் ஃபேமிலியோடு போய் உக்காந்திங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸோடு போய் உக்காந்திங்கன்னா, பிரதர் அண்ட் சிஸ்டரோடு போய் உக்காந்திங்கன்னா, உங்களை மீறி உங்களை அறியாமலேயே வாய் விட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு சுந்தர் சியோட இயக்கம் ரொம்ப நல்லா இருக்குது. அதே சமயத்தில் விஜய் ஆண்டனியோட ரீரெக்கார்டிங் இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், சிக்கு சிக்கு புக்கு ரயில் வண்டி, சின்ன சேலம் போகிற வண்டி, நாம ஏறி போகலாமா சேலம், நான் அடிக்கட்டுமா தஞ்சாவூர் மேலம், இந்த சாங்லாம் டான்ஸ் ஆடுற அளவுக்கு இந்த சாங் இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான சாங் இது. பட் இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, 2 ஹீரோயினுமே லவ் பண்ணுற மாதிரி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரியும் பண்ணி ஒரு லாஸ்ட் வரைக்கும் அந்த 2 ஹீரோவுக்குமே ஈக்குவலான பேலன்ஸை கொடுத்து அஞ்சலியும் வரலட்சுமி சரத்குமாரையும் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பார் சுந்தர்சி. கதைன்னு நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நட்பு சின்ன வயசில் இருந்த நட்பு பெரிய வயசான பிறகு ஒரு மேரேஜுக்கு அங்கே எல்லோரும் சந்திக்கும்போது அவங்கவுங்களுக்கு உண்டான பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக எல்லாருமே ஒன்று சேரும்போது விஷால் மட்டும் ஒவ்வொருத்தவங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சமகால நட்பின் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. சென்னை வரும்போது பழைய இயக்குனர், மிகப்பெரிய தமிழ் சினிமாவின் வித்தியாசமான இயக்குனர்னால் இன்றைக்கு மணிவண்ணன் தான். அவருடைய படம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கதை மாதிரி ஒரு கதை இருக்காது, ஒரு ஸ்க்ரீன் ப்ளே மாதிரி இன்னொரு ஸ்க்ரீன் ப்ளே கதையில் இருக்காது. அதே மாதிரி அவரும் பாட்டு வாங்குகிற விஷயம்லாம் ரொம்ப அருமையாக வாங்கியிருப்பார் மணிவண்ணன். அவர் இதில் ஆட்டோ டிரைவராக நடிச்சிருப்பார். அந்த போர்ஷன்லாம் ரொம்ப யதார்த்தமாக நம்மளை கனெக்ட் பண்ணும். இவங்க எல்லாருமே கிணத்துல விழுந்து கிணத்துக்குள்ளே இருந்து பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், வாசலில் படுத்துட்டு தூங்கி அஞ்சலி எழுப்புறப்போ இருக்கிற காமெடியாக இருக்கட்டும், ஓன்னு சிரிக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லா காமெடியுமே மனோபாலா என்ட்ரி ஆன பிறகு அந்த அரசியல் போர்ஷன்லாம் ரொம்ப நல்லாவே நேச்சுரலாகவே அவருடைய பாடி லாங்குவேஜுக்கும் அவர் இன்னும் நம்ம கூட இருந்திருந்தால் அவர் ரொம்ப எல்லா படத்துலையும் அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப நமக்கு சிரிப்பாக இருந்திருக்கும். பட் அவர் இழந்தது பெரிய துரதிர்ஷ்டம் தான் தமிழ் சினிமா. மொத்தத்தில் சுந்தர்சி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பொங்கல் படம் காமெடியில் அடிச்சிக்கவே முடியாது, கலெக்ஷன்லேயும் அடிச்சிக்கவே முடியாது. மீண்டும் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்தை கூறிக்கொண்டு, இதுவரை எங்களுடைய சேனல்களை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்களுக்கும் சினிமா விரும்பிகளுக்கும் மீண்டும் எங்களுடைய பயணங்கள் தொடரும். உங்களுடைய நல்ல முயற்சிகள், நல்ல எண்ணங்கள் தை பிறந்தால் நாளை வழி பிறக்கும். சினிமா தயாரிப்பாளர்களுக்கும் சினிமா கலைஞர்களுக்கும் ஒவ்வொருவர்களுக்கும் வெற்றி படிக்கட்டில் ஏறி நிற்கக்கூடிய புத்தாண்டாக இந்த 2025 பொங்கலோடு அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.